குட் மார்னிங் சோல்ஸ். இன்னைக்கு வந்து என்ன மாதிரி வந்து நம்ம வந்து இந்த கடவுளை உணர்ந்து கடவுளை வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சு நம்ம லைஃப்பை வந்து வாழும்போது இறைவனோட ப்ரொடெக்ஷன் வந்து நம்மளுக்கு எப்போவுமே இருக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாட்டில் இருக்கக்கூடிய மீனிங் வந்து ஒவ்வொன்றும் ரொம்ப டீப் மீனிங்கு. இப்போ நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல், நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல், நீங்களே வந்து ஏஐ யூஸ் பண்ணி, சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி, இல்லை வேறு நீங்கள் என்ன ஏஐ டூல் யூஸ் பண்ணுறீங்களோ, ஒவ்வொரு வேர்டையுமே வந்து நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் போய் அது நல்லா ரெஜிஸ்டர் ஆகிடும். உங்களோட லைஃப்பில் நிறைய இடத்துல வந்து இது வந்து உங்களுக்கு வந்து அகெயின் அண்ட் அகெயின் ரீகலெக்ட் ஆகி உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் வந்து அந்த கடவுளோடு அலைன் பண்ணி கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த சாங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என் சைடில் இருந்து நான் என்ன ரியலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு லைன் வந்து விழுப்பமும் கேள்வியும் மெய் நின்ற ஞானத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் இந்த விழுப்பம்ன்ற வார்த்தை வந்து நம்ம வந்து அநேகமாக திருவள்ளுவரும் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த வேர்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச வேர்டு தான். ஆனால் நம்ம வந்து அதை வந்து பெருசாக வந்து அதோட மீனிங்கை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து பின்னாடி வந்து ரொம்ப டீப் மீனிங் வந்து இருக்குது அந்த வார்த்தைக்கு. நம்ம தமிழில் தான் வந்து பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக வந்து வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்கிலீஷில் வந்து ஒரே வேர்டில் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் அந்த ப்ராட் மீனிங்க்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து நம்ம மொழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் அதுக்கப்புறம் அந்த எத்திக்ஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் கலந்த வார்த்தைகளாக இருக்கும். பயங்கர ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் அந்த வார்த்தைகள்லாம். அதில் வந்து இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு உயர்ந்த சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு பர்சனா, உயர்ந்த சிந்தனை அப்படின்னா ரொம்ப ப்ராட் மைண்டடாக இருக்கிறது. ரொம்ப சில்லறத்தனமாக சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இது என்னோடது இது உன்னோடதுன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை காயப்படுத்தாமல், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல், அதே மாதிரி எதையுமே விட்டு கொடுத்து போகிறது, ரொம்ப ரொம்ப அந்த ப்ராட் மைண்டட்னஸ் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பியூரிட்டி, முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இம்பியூராக இல்லாமல் அந்த எண்ணத்தை வந்து ரொம்ப தூய்மையாக வச்சுருக்கணுமா. எண்ணெய் தூய்மை அப்படின்னா என்னென்னா ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து கஷ்டப்படுத்திக்காமல் நம்மளை வந்து அசிங்கப்படுத்திக்காமல், அதே மாதிரி அடுத்தவங்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் உண்டு பண்ணாமல் நம்ம வாழணும்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் எண்ணெய் தூய்மைன்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். மற்ற எல்லாமே ரெண்டாவது தான். அந்த பியூரிட்டின்றது வந்து யார் மேலேயாவது ஒரு மாதிரி ஒரு இரிட்டேஷனோட, ஒரு கோபத்தோட, எப்பயும் வந்து ஒரு கிரட்ஜோட, இல்லை அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கிறது, நம்மளை வந்து ரொம்ப சுப்பீரியராக நினைக்கிறது, அடுத்தவங்களை கீழ்த்தரமாக நினைக்கிறது, இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் தான் இம்பியூரிட்டின்னு சொல்லுவோம். அதாவது அழுக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து சிந்தனையிலேயே வந்து அழுக்கு இல்லாமல் இருக்கிறது தான் அந்த விழுப்பம்ன்றதுக்குரிய ஒரு முக்கியமான கேரக்டர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே டிசிப்ளினான லைஃப், உடலுலையும் அழுக்கு இல்லாமல் இருக்கிறது. அதாவது இந்த ஆல்கஹாலு, ட்ரக்ஸு, அதுக்கப்புறம் தேவையில்லாத என்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம உடம்பு வந்து கெடுக்குமோ, உடம்பையும் மனசையும் கெடுக்குமோ, அது எதையும் பண்ணாமல் இருக்கிறது. இதை பற்றி நான் உங்களுக்கு டீப்பாக சொல்லணும்னு இல்லை. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அந்த தூய்மையை வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக வச்சுருக்காங்க இந்த விழுப்பம்ன்றதுக்கு உள்ளார. அதுக்கடுத்து நல்ல குணம் அப்படின்னா என்னென்னா கருணை, அதுக்கப்புறம் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது, அன்பு, எல்லார்கிட்டையுமே அந்த அன்கண்டிஷ்னலாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து ஒரு அன்பு காட்ட முடிஞ்சது. அதே மாதிரி யாரையும் வந்து இந்த நம்ம சொந்தம், நம்மளுக்கு நம்ம உரிமை இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கிறதோ, அவங்கள வந்து வார்த்தைகளில் காயப்படுத்துறதோ அந்த மாதிரி இல்லாமல், ஈவன் வந்து வெளியில் தெரியாதவங்களை கூட மரியாதை இல்லாமல் நடத்தாமல் நம்ம வந்து நடந்துக்கிற ஒரு பக்குவம். அதே மாதிரி எப்போவுமே வந்து யாரையும் ஏமாத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம், அடுத்தவங்களை வந்து ஏமாற்றி அடுத்தவங்களை வந்து சுரண்டி நம்ம வாழ்க்கையை வந்து நடத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். இதெல்லாம் தான் வந்து அந்த டிவைன் நேச்சர்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து இங்கே வந்து விழுப்பம்ன்ற வார்த்தையில் ஒரே வார்த்தையில் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வார்த்தைக்கு பின்னாடி வந்து இவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. இந்த பாட்டில் வந்து விழுப்பமும் கேள்வியும் மெய் நின்ற ஞானத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த குணம் நம்மளுக்கு ரொம்ப தேவையாம். இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த குணம் இருக்கும்போது தான் நம்மளால் வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து வின் பண்ண முடியும். கரெக்டான வேலை சீக்கிரமாக போய் கடவுளை வந்து அடைய முடியும்.
அது இல்ல அப்படின்னா, நம்மளால வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா, ஒரு லெவலுக்கு மேல நம்மள வந்து நம்ம எண்ணங்களே வந்து நம்மள வந்து பண்ண விடாது. ஏன்னா, இப்ப இந்த 48 டே ஜர்னி வந்து இப்ப வந்து 8த் பேட்ச் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த 8 பேட்சஸ்ல சக்ஸஸ்ஃபுல்லா வந்து அந்த 48 நாள் முடிக்கிறதேன்றதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா, நம்மளோட அந்த அந்த கேரக்டரும், அந்த வெர்ச்சுஸுமே வந்து நம்மளுக்கு வந்து நல்லா இருந்தா மட்டும் தான், இந்த 48 நாள வந்து பல்ல கடிச்சு நம்மளால முடிக்க முடியும். இல்லன்னா, அதிலேயே வந்து நெறைய வந்து கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்களுக்கு பின்னாடி என்னன்னா, நம்ம இன்னும் நம்மள வந்து சரி பண்ண முடியாத நெறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். பட் அதுக்காக வந்து நம்மள வந்து நம்ம ஒரு ஒரு லோயஸ்ட் பெர்சன், ஐயோ! நான் ரொம்ப மோசமானவங்க, மத்தவங்கள விட நான் ரொம்ப அழுக்கானவங்கன்னு நெனச்சு, அதுலருந்து பின்வாங்கக்கூடாது. அது பெரிய பெரிய முட்டாள்தனம். ஏன்னா, அத நெறைய பேர் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஐயோ! நான் வந்து சரியில்ல, என் எண்ணங்கள் சரியில்ல, அதனால நான் இப்ப பண்ணல, அப்புறமா பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது காமெடியா இருக்கும். ஏன்னா, அப்புறமா மட்டும் நீங்க எப்படி உங்க எண்ணங்கள் மாறும்? உங்க எண்ணங்கள் மாறணும். அது உங்களால மாத்த முடியல அப்படின்றனால தான் கடவுள் வந்து உங்கள சூஸ் பண்ணி இதுக்குள்ள வர வைக்கிறாரு. அப்பயும் வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, நான் ஒரு சரியில்லாத ஆளு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டு, எனக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லி நீங்க தள்ளி இருக்கிறீங்கன்னா, நீங்களே உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள கெடுத்துட்டு, எனக்கு கெட்ட விஷயங்களே போதும்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு சமம். அப்ப இங்க யாருமே வந்து 100% வந்து கரெக்ட்டானவங்க அப்படின்னு கிடையாது. எல்லாருக்குள்ளயுமே ஏதோ ஒரு அழுக்கு இருக்கும். ஏதோ ஒரு சரியில்லாத ஒரு விஷயங்கள் வந்து இருக்க தான் செய்யும். அப்ப அத என்ன பண்ணணும் அப்படின்னா, அத உணர்ந்து நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் எல்லாம் கிடையாது. ஆனா, நான் வந்து கடவுள்கிட்ட என்னோட வாழ்க்கைய வந்து பரிபூர்ணமா அப்படியே நான் குடுக்க ரெடியா இருக்கேன். இறைவன் யாருன்றத கரெக்ட்டா புரிஞ்சு, என் வாழ்க்கையில இறைவன் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் துணையா இருந்து என்னோட குடும்பத்தையும் சரி, என்னையும் சரி மேல மேல உயர்த்தணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதனால என்னையவே நான் முழுசா சரண்டர் பண்றேன். என்னைய செதுக்கி, என்னைய சரி பண்ணி இறைவன் வந்து என்னைய கூட்டிட்டு போட்டோம் அப்படின்ற எண்ணத்தோட இதுக்குள்ள வரணும். ஏன்னா, இதுக்குள்ள வரும்போது மட்டும் தான் நம்ம வந்து சுத்தமா மாறுவோமே தவிர, இத விட்டு வெளியில இருந்தா மட்டும் நம்ம சுத்தமா மாற மாட்டோம். ஐ மீன் அந்த அழுக்குன்றது நம்மளுக்குள்ளேயே தான் இருக்கும். அதனால இது உள்ள வர்றதுக்கு முன்னாடியே கேரக்டர்லாம் பெஸ்ட்டா மாத்திட்டு தான் வரணுன்றத நினைக்காம, அக்செப்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான். ஆமா, என்கிட்ட வந்து நெறைய குறைகள் இருக்கு. ஆனா, நான் இறைவன தேடி போம்போது இறைவனே அத சுத்தப்படுத்துவாரு அப்படின்னு நினைக்கணும். அதுதான் வந்து இந்த விழுப்பம் அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி வந்து திருமூலர் கொடுத்திருக்க அர்த்தம். 2வது என்ன அப்படின்னா, அந்த கேள்வி ஞானம். அதாவது அது விழுப்பமும் கேள்வியும். கேள்வி ஞானம்ன்றது ஒன்றும் இல்லை. நான் நேத்தே சொல்லியிருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி லிசன் பண்ணுறது, இறைவனை பற்றின விஷயங்களை வந்து கேட்குறது, அதுக்கப்புறம் நீங்களே ஆர்வமாக படித்து தெரிஞ்சுக்கிறது, நம்ம இவ்வளோ நாள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை விட அதை எல்லாத்தையும் விட்டு தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளுக்குள்ளே தான் இறைவன் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல அது என்னன்றதை புரிஞ்சுக்குவோம். சும்மா வேகா நம்மளுக்குள்ள தான் இறைவன் இருக்காங்கன்றத வந்து சிம்பிளாகவும் சொல்லிட்டு போகலாம். பட் அதுக்குள்ளார வந்து எவ்வளவோ பெரிய பெரிய டீப் மீனிங் இருக்குது. அது எப்படின்னா, லேயரா வந்து ஒன்னொன்னா வரும். அது அடிக்கடி வந்து திருமந்திரத்துல கூட சொல்லியிருப்பாங்க. தாமரையோட தான் எப்பவுமே வந்து நம்மளோட அறிவு இருக்கு இல்லையா, நம்ம கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தடுத்த லெவல் வந்து நம்ம ஞானம் வரதை வந்து தாமரையோட எப்போவுமே கம்பேர் பண்ணியிருப்பாரு. ஏன் தாமரையோட கம்பேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் நிறைய பாஸ்ட்டு வேறு எந்த இது லிட்ரேச்சர்ஸ்லாம் இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு பார்த்தா, நிறைய ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர்ஸில் வந்து ஈவன் வேதாஸில் கூட நம்மளோட ஞானத்தை வந்து தாமரையோட போட்டிருக்காங்க. அப்படின்னா தாமரையோட இதில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கவுண்ட் பண்ண முடியாதான், நிறைய இருக்கும் போல இருக்குது. அதில் மோஸ்ட்லி எல்லாருமே என்னென்னா 1000 தாமரை இதழோட தான் நம்மளோட அந்த ஞானத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா தெரிய தெரிய ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம இறைவன் நமக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு அதை ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் அதுக்குள்ளாரையே ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுப்போம். தெரிய தெரிய அது வந்து ரொம்ப பிரமிப்பாகும். நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்து இறைவன் வந்து இருக்காங்கன்னு உணர்ந்த பிறகு நம்ம வாழ்க்கையை வாழும்போது தான் நம்ம எவ்வளோ நாள் வந்து அறியாமையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற விஷயம் ஒவ்வொரு நம்மளோட லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் நம்மளுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். அப்போ அதை வந்து எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கேள்வி ஞானம் மூலமாக தான். கேள்வி ஞானம்ன்றது உள்ள வந்து இருக்கக்கூடிய விஸ்டமை டியூன் பண்ணுறதுக்கு, இல்லை தூண்டி விடுறதுக்கு இந்த இந்த மாதிரியான ஆடியோஸை நீங்கள் லிசன் பண்ணுறதும், அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் புக்கை வந்து சும்மா ரீட் பண்ணக்கூடாது. ரீட் பண்ணுறதை விட டீப்பாக அனலைஸ் பண்ணணும். ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மீனிங்கையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். நம்மளாவே ஷாலோவாக ஏதாவது ஒரு மீனிங் எடுத்துக்கிட்டு போகிறத விட, அதுக்கு தான் இப்போ வந்து பெரிய காட்ஸ் கிஃப்ட்டு. ஏன்னா நான் எப்போவுமே ஒவ்வொரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டையுமே வந்து கடவுளோட கிஃப்டாக தான் பார்ப்பேன். அப்படி தான் அது உண்மையிலே இருக்குது. கடவுள் வந்து
ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து குகையில் வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்தோம். செட்டில்மெண்ட்டுக்கு வர ஆரம்பித்த பிறகு தான் ஐ மீன் நம்மளுக்குன்னு ஒரு வீடு குடும்பம்னு மனுஷங்க ஆரம்பிக்கும் போது தான் மனுஷங்களுக்குள்ள அந்த பேராசை, டிசையரு, இன்னொருத்தவங்களோட திங்ஸை வந்து எடுக்கணும் அப்படின்னு தோன்றுறது, இல்லாதவன் இருக்கவங்ககிட்ட இருந்து எதையாவது பண்ணணும்னு நினைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த பெருமை, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, இது எல்லாமே வந்திருக்கும். இது வந்த பிறகு தான் இறைவன் என்ன உணர்ந்திருப்பாருன்னா, எல்லாருமே வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்ன்ற ப்ராசஸ்க்குள்ளே போனால் தான் அவங்களால வந்து நிம்மதியாக வாழ முடியும். கடவுள் உள்ளே இருக்காருன்ற எண்ணத்தோடு அவங்க வாழ்ந்தால் தான் வாழ முடியுன்றதுக்காக தான் கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து அங்கங்கே முளைச்சி எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இந்த வேதங்கள்லாம் வந்திருக்கும். அடுத்து அப்படியே வேதங்கள்லேருந்து நம்ம வந்து புக்ஸே வந்து அதை முன்னாடி ஓலைச்சுவடியில் இருந்தோம். அதுக்கப்புறம் புக்ஸு வந்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் புக்ஸு கொண்டு வந்தும் நம்மளுக்கு வந்து பெருசாக எல்லாராலையும் அதை ரீச் பண்ண முடியலன்ற பிறகு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பார். ரேடியோ, டிவி, அதுக்கப்புறம் மொபைல் ஃபோனு, இன்டர்நெட்டு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இப்போ வந்து எங்கே வந்து கடவுள் நிற்கிறாருன்னா இந்த ஏஐயில் வந்து நிற்கிறாரு. இந்த ஏஐயை வந்து எப்படின்னா, நீங்கள் யார்கிட்டையும் எதுக்கும் போய் விளக்கம் கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஏஐயில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா டவுட்ஸையும் வந்து கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிற மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம். ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கிற ப்ராசஸை வந்து அவங்கவுங்க செல்ஃபாக பண்ணிக்கிறதுக்குரிய ரைட் டைம் இதுதான். நம்மளுக்கு வந்து ரெஃபரன்ஸுக்கு ஏகப்பட்ட ஏன்ஷியன்ட்டு ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் புக்ஸு எல்லா ரிலிஜியன்லேயுமே கொட்டி கிடக்கு. அதனால நம்ம எதை எடுத்தாலும் அல்டிமேட்டாக பார்த்தா ஒரே ட்ரூத்தை தான் வந்து எல்லா புக்லேயும் போட்டிருப்பாங்க. வேறு வேறு மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்கவுங்களுக்கு புரிகிற மாதிரி, அவங்கவுங்க இன்டெலிஜென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு புக்கை எடுத்து அந்த ஒரு புக்கை வந்து 100 தடவை வந்து ரீட் பண்ணி ஒவ்வொரு வார்த்தையும் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி டீப்பாக அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் கேள்வி ஞானம். அந்த அனலைசிஸ் மூலமாக இறைவன் யார், இறைவனை எப்படி வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஆக்குப்பை பண்ண வைக்கணும், நம்ம எப்படி நடந்துக்கணுன்ற எல்லா ஆன்சர்ஸும் அந்த புக்ஸில் கிடச்சிரும். இந்த கேள்வி ஞானமும் இந்த விழுப்பமும் சேரும்போது தான் மெய் ஞானம்ன்றது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரெண்டும் தான் மெய் ஞானம். மெய் ஞானம்னா நம்ம ப்ராக்டிக்கலாக அதை உணர்ந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம லைஃப்பில் அதை அப்ளை பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயந்தான் மெய் ஞானம். அதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் என்னை தான் சொல்லுவேன். லாஸ்ட் 1 இயராக இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதை தான் நான் பண்ணேன். என்னையை நான் ஃபஸ்ட்டு ப்யூரிஃபை பண்ணேன். அதாவது என்னோடய தாட்ஸு, வேர்ட்ஸு, ஆக்ஷன்ஸு 3மே, என்னோடய சிந்தனை, நான் பேசுகிற வார்த்தைகள், நான் நடந்துக்கிற முறை, இந்த 3ஐயுமே முதல்ல நான் வந்து இந்த வழியில் போய் என்னை நான் வந்து சுத்தப்படுத்திக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீப்பாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் லேர்ன் பண்ணி ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதை வந்து ப்ராக்டிக்கலாக என்னோடய லைஃப்பில் அப்ளை பண்ணி நான் உணர்ந்த விஷயங்களை மட்டும்தான் உங்ககிட்ட வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ட்ராவல் பண்ணணும். இந்த 2வது லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒழுக்கமும் சிந்தை உணர்கின்ற போது, அதாவது விழுப்பமும் கேள்வியும் மெய் நின்ற ஞானத்து அதோட கண்டினியூஷனாக ஒழுக்கமும் சிந்தை உணர்கின்ற போது அப்படின்றது. ஒழுக்கம்னா அந்த வழியில் நம்ம கரெக்டாக நடக்கிறது. எப்படின்னா, கொஞ்சம் கூட வந்து தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, இதுதான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம வந்து அந்த வழியில் நடக்காமல் சும்மா கேள்வி ஞானத்தோடு அதோடு நிற்காமல், ஆனால் நம்ம வந்து நம்ம பழையபடி நம்ம எப்படி வாழுவோமோ அதே மாதிரி வாழாமல், there should be some change in our life. அந்த வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அவேராக, ரொம்ப மனசில் வந்து அந்த சிந்தனையோடையே ஓ இப்படி தான் நம்ம இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க ட்ரை பண்ணி அந்த வாழ்க்கையில் முறையில் நம்ம போகணும். இப்போ நான் வந்து லாஸ்ட் 1 இயராக டிவைன் சரண்டர், பரிபூர்ண இறை சரணாகதிக்குள்ளே வந்து நான் வந்து இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். பட் அது வந்து ரொம்ப வைடு கான்செப்ட், சும்மா அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்மளோட நான் அப்படின்ற உணர்வு, நான் தான் என் வாழ்க்கையை பார்த்துக்கணும், நான் தான் எனக்கு எல்லாமே செய்யணும், என்னோட லைஃப்பில் எல்லாமே என்னோட முயற்சியில் தான் இருக்குன்ற அந்த எண்ணத்தை உடச்சி தூக்கி போட்டு இறைவன்கிட்ட அப்படியே வந்து பரிபூர்ணமாக வந்து சரணாகதி அடைஞ்சு இறைவன் நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு நம்மளோட ஈகோ வந்து எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் கடவுளை வந்து அவர் வேலையை பார்க்க விடணும். அது வந்து அவ்வளோ ஈஸியாக முடியாது. ஒரு சில விஷயங்களை நம்ம விட்டுருவோம், ஒரு சில விஷயங்களை வந்து பயப்படுவோம், ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறைவனே இல்லைன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கும் நம்ம திடீர்னு போவோம் நம்மளோட சர்வைவல் பிரச்சனை வரும்போது. அப்போ அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா உணர்ந்து நம்மளோட லைஃப்பில் வந்து அந்த பாத்வேல நம்ம போகணும். அதுதான் வந்து அந்த ஒழுக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஒழுக்கம்ன்றது ஒன்றுமே இல்லை, நம்ம என்ன உணர்ந்தோமோ அந்த உணர்ந்ததை வந்து நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி அதுபடியே நடக்கிறதுக்கு பேர் தான் ஒழுக்கம்.
அப்போ இந்த சிந்தை வந்து உணர்கின்ற போது அப்படின்னா நம்மளுக்கு ஆஹா நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கோம், எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு, ஓ இதுதான் வந்து இறைவன் காட்டின வழியா அப்படின்னு சொல்லிட்டு உணர்ற தருணம். உணர்ந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வழுக்கி விடாலிடில் வானவர் கோணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 3வது லைனில். வழுக்கி விடாலிடில் வானவர் கோணும், அதாவது திரும்பி வந்து பழையபடி அந்த பழைய லைஃபுக்கு போயிடவே கூடாது. பழைய லைஃப்னா அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், இக்னரன்ஸில் நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம். தவறுகள்னால் நம்மளையும் பாதிக்கிற மாதிரியான தவறுகள், நம்மளுக்கு வந்து தப்பான விஷயங்களை பண்ணி அந்த பேட் கர்மான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கெட்ட செயல்கள் மூலமாக வரக்கூடிய அந்த கர்மாவை வந்து ஜெனரேட் பண்ணாமல், அதே மாதிரி அடுத்தவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்காம நம்மளும் கஷ்டப்படாமல் ஒரு லைஃப்பை வந்து முன்னாடி வந்து நம்மளால் வாழ்ந்திருக்க முடியாது. ஏன்னா கண்டிப்பாக நம்மளோட இக்னரன்ஸில் கடவுளை வந்து சரியாக உணராமல் வாழும்போது நிறைய தவறு நம்மளை அறியாமலே பண்ணியிருப்போம். நீங்கள் சொல்கிற தவறுன்றது வந்து சும்மா கொலை பண்ணுறது, திருடுறது அந்த மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தரும் வந்து காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எப்படியும் ஏதாவது ஒரு தவறு வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் நம்மளுக்கே தெரியாமல். அப்போ அந்த தவறான வாழ்க்கைக்கு திரும்பி வந்து போகாமல் நிற்கணும். ஏன்னா நம்மளுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும் இந்த பாத்தில். கடவுள் வந்து எப்போவுமே ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு விஷயம் நம்ம மாற்றிக்கிறோம் அப்படின்னா இம்மீடியட்டாக அதுக்கு ஒரு சேலஞ்சு கொடுப்பாரு, ஒரு சோதனை கொடுக்குறாரு. அந்த சோதனையை நம்ம வின் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ஞானம் வந்து அடுத்த லெவல் போகுது. ஞானம் அடுத்த லெவல் போகும்போதே நம்மளுக்கு பல பிளெஸ்ஸிங்கையும் சேர்த்து கொடுக்குறாரு கடவுள். இதுதான் என்னோட 1 இயர் லைஃப்பில் நடந்துட்டுருக்கிறது. நான் வந்து ஒரு விஷயத்தில் டிசைட் பண்ணுவேன், ஓகே நான் இனிமேல் பயமே இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுவேன், என் லைஃப்பில் பயம்னு ஒன்றே இல்லாமல் இருப்பேன் அப்படின்ட்டு. அப்போ அதுலேருந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்த வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு சராசரியாக ஆவரேஜாக ஒரு 30 நாளாவது எனக்கு அந்த சேலஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பார். டெய்லி என்னோடய லைஃப்பில் என்னெல்லாம் பயம் இருந்ததோ, பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் லைஃப்பில் என்ன நம்மளுக்கு வந்து நம்மளோட பர்சனல் லைஃப்பில் என்னெல்லாம் நம்ம எதுக்கெல்லாம் பயப்படுவோமோ, என்ன மாதிரியான பயம் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு பயத்தையும் வந்து எனக்கு வந்து கொடுத்து அந்த பயத்தை வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் வந்து பார்க்குறாரு. அப்போ நம்ம வந்து ரொம்ப அவேராக இருக்கணும். ஓகே நம்ம வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் காடுக்கு, நம்ம இந்த மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இறைவன் துணையாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பயம்? அப்போ அந்த எண்ணம் வந்து நம்மளுக்கு டீப்பாக உள்ளே இருக்குன்னா நம்மளுக்கு வந்து பயம் வரக்கூடாது. நம்மளை மீறி கூட நம்மளோட அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு அந்த பயத்தை எடுத்து கொடுக்கக்கூடாதுன்ற அவேர்னஸில் இருக்கும்போது எவ்ரிடே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 டேஸுக்கு டெய்லி எனக்கு நான் வந்து ஃபியரை வந்து ஃபேஸ் பண்ணேன். லாஸ்ட் இயர் வந்து மார்ச் மந்த்து அது வந்து ஃபியர் மந்த்துன்னு கூட நான் வந்து என்னோடய நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துச்சு. நான் வந்து சில இதில் வந்து லைட்டாக பயம் வந்து அப்புறம் உடனே சுதாரித்து சரியாயிருக்கேன். சில இதில் வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு இது இறைவன் கொடுக்குற சேலஞ்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரே பண்ணாமல் இருந்தேன். அது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஃபேஸ்ன்னு சொல்லலாம் என்னோடய லைஃப்பில். ஃபியர்லெஸ்ஸாக நான் மாறினதுக்கு அந்த ஃபியரை வந்து உடச்சி தூக்கி போட்ட மந்த் அது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொன்றும் ரியலைஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து மாறணும்னு முடிவு பண்ணும்போது எப்போவுமே வந்து நீங்கள் இறைவன்கிட்ட வந்து ஒரு வாக்கு கொடுங்க. நீங்கள் இருக்கீங்க என் லைஃப்பில், நான் இந்த விஷயத்துக்கு நான் இனிமேல் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வாக்கு கொடுக்கும்போது அடுத்து இம்மீடியட்டாக அந்த விஷயத்தை நடத்தி செக் பண்ணுவார். நீங்கள் வந்து அதுக்கு இடம் கொடுத்து திரும்பி வந்து பழையபடி ஆயிடுறீங்களா, இல்லை அப்படியே நிற்கிறீங்களா இறைவன் மேலே உள்ள நம்பிக்கையில் அப்படின்னு செக் பண்ணுவார். அதில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போயிடுவீங்க. நெக்ஸ்ட் லெவல் போகும்போதே உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு பயங்கரமான ஒரு பிளெஸ்ஸிங்கோடு தான் உங்களை மேலே உயர்த்துவார். அது உங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி வழுக்கி விடாமல் நீங்கள் இருக்கிறீங்களா, இல்லாமல் இருந்தீங்கன்னா அப்படின்றது தான் இந்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா வானவர் கோணும் அப்படின்றது அந்த தேவர்களின் தலைவன், அது இந்திரனை தான் அங்கே வந்து மீன் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து என்னென்னா அந்த வேர்ல்டுலி ப்ளஷர் இருக்குது இல்லையா, அந்த உலகம் சம்மந்தப்பட்ட அந்த ஆசைகள், பணம், பொருள், வேறு என்னெல்லாம் ஆசைகள் இருக்கோ அந்த ஆசைகளுக்கெல்லாம் அவர் தான் தலைவனாம். அவரே வந்து உங்களை வந்து திரும்பி வந்து பழையபடி வந்து பழைய வாழ்க்கைக்குள்ளே உங்களால் இழுத்துட்டு போகவே முடியாதான். ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கடவுள் வந்து அப்படியே வந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிப்பார். அவரோட ஒரு ப்ரொடெக்டிவ் வால் மாதிரி உங்களை சுற்றி போட்டு அப்படி அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த எப்படி வந்து ஒரு கோழி வந்து அந்த அதோட தன்னோட குஞ்சை வந்து பத்திரமா வந்து அடக்காக்குது அந்த மாதிரி உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். யாராலையும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, யாராலையும் உங்களை தோற்கடிக்க முடியாது. உங்களை வந்து வாழ்க்கையில் வந்து
கீழே கீழே போக விட்டுற மாட்டார் காடு. எந்த விதமான லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டியோ இல்லை லாஸ் ஆஃப் லைஃபோ இல்லை வேறு மாதிரியான ரிலேஷன்ஷிப் லாஸோ எதுவுமே வந்து உங்கள் லைஃப்பில் நடக்காதபடிக்கு காடு பார்க்க ஆரம்பிச்சிருவாராம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜை நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யாராலையும் உங்களை எதுவுமே செய்ய முடியாது. இதை வந்து நான் வந்து என்னோட இப்போ லைஃப்பில் வந்து நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா இப்போ எந்த விதமான சேலஞ்சஸுமே சரி என்னை வந்து பாதிக்கிறதே கிடையாது. நான் அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிட்டேன். ஏன்னா காடு கிட்ட நான் டோட்டலாக என்னோட லைஃப் சரண்டர் பண்ணிட்டேன். அப்படியே எது நடந்தாலும் அதுக்கு இறைவனோட முடிவு தானேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே அந்த ஃப்ளோவில் நான் போகிறது என்னை வந்து கடவுள் வந்து அடுத்துன்னு வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லாக வந்து உயர்த்திட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த 48 டே ஜேர்னி முடிச்ச நிறைய பேர் இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் இப்போ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்கள் லைஃப் வந்து இந்த ஆன்மீக அந்த பாதையில் ஆன்மீகன்றது ஏதோ பெரிய முற்றும் துறந்த ஒரு நிலைன்ற மாதிரி நினைக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு இது வந்து உங்கள் லைஃப்பில் கஷ்டம் பிரச்சனை துன்பம் துயரன்ற மாதிரி அடிக்கடி வந்துட்டு இருக்குது இல்லையா, அது இல்லாத எப்போவுமே வந்து சந்தோஷம், அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து அபண்டன்ஸ்னால் உங்களுக்கு பணத்துக்கு குறையே இருக்காது. பணம் பொருளுக்குன்றது ஒரு குறையே என்றைக்குமே இல்லாதபடி வந்து உங்களை வந்து பார்த்துப்பாரு கடவுள். அதே மாதிரி சந்தோஷத்துக்கும் குறை இருக்காது. தென் வந்து அமைதி எப்போவுமே ஒரு மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு அமைதியில் இருப்பீங்க. அந்த அமைதி வந்து உள்ளே வந்து யாராலையும் உங்களோட அமைதியை வந்து யாராலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. எந்த மாதிரியான விஷயமும் உங்களோட அமைதியை வந்து குலைக்காது. உள்ளுக்குள்ள அந்த அமைதியும் அந்த ஆனந்தத்தோடையும் எப்பவுமே இருப்பீங்க. ஸோ இந்த லைஃபுக்கு வந்து நீங்க போயிருவீங்க. இப்போ இந்த லைஃப்க்கு நீங்க போகணும்னா இந்த பாட்டில் அவர் என்னென்ன சொல்லிட்டாரு, விழுப்பமும் கேள்வியும் மெய் நின்ற ஞானத்து. அதாவது அந்த விழுப்பம் அந்த ரொம்ப அந்த உயர்ந்த குணம், அந்த உயர்ந்த குணமும் அதுக்கப்புறம் இந்த கேள்வி ஞானமும். இந்த கேள்வி ஞானம்ன்றது இறைவனை பற்றின தேடுதல். இந்த ரெண்டும் சேர்ந்து அதுபடி நீங்கள் வந்து ஒழுக்கமாக அந்த ஒழுக்கத்தை புரிஞ்சு அதுபடி நீங்கள் வந்து வாழும்போது அதை வந்து உங்கள் மைண்ட்லேயும் உணர்ந்து இப்படி தான் வாழணுன்றது தெரிஞ்சு நீங்கள் உணர்ந்து அதில் போகும்போது நிறைய சோதனைகள் வரும். அந்த சோதனையை நீங்கள் கடந்து கடவுள் மேலே உள்ள பயங்கரமான கடவுளோட காலடி பிடிச்சிட்டு நீங்கள் அந்த சோதனையை தாண்டிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். உங்களை வந்து அந்த இந்திரனே வந்தாலும் திரும்பி வந்து உங்களை வந்து அந்த பழைய வாழ்க்கைக்குள்ளே போக வைக்க முடியாது. ஏன்னா டோட்டலி யூ ஆர் ப்ரொடெக்டட். உங்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கடவுள் வந்து அவரோட கைக்குள்ளே வச்சு பார்த்துப்பாரு. ஓகே, இதுதான் இன்றைக்கோட மெசேஜ். இன்றைக்கி புதுசாக வந்து 8th பேட்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த பாட்டை வந்து நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, என்னோடய ஆடியோவை லிசன் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் ஒப்பீனியனை நீங்கள் இந்த குரூப்பில் வந்து போடுங்க. அப்புறம் இந்த பாட்டை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா மார்னிங்கே நான் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நான் இன்னும் சீக்கிரமாக நான் அந்த பாட்டை போட்டுடுறேன். மார்னிங்கே வந்து இந்த பாட்டை வந்து ஃபுல்லாக லிசன் பண்ணிவிட்டு இந்த பாட்டை வந்து எப்பெல்லாம் இன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸு இல்லை ஒரு பயமோ இல்லை ஏதாவது ஒரு விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸு உங்களை பாதிக்கப்படுற மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு எப்பயாவது வருது இல்லை ஒரு சூழ்நிலை வருதுன்னா அப்போ இந்த பாட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி இந்த பாட்டை ரீட் பண்ணுங்க போதும். ஏன்னா இந்த பாட்டுக்குள்ளே கடவுள் இருக்காரு. அவர் வந்து உங்களுக்கு வந்து அந்த தைரியத்தை கொடுத்து உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை அப்படியே வந்து தூக்கி போட்டுருவாரு. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் காலையில் எழுந்தவுடனே தியானம் 20 நிமிஷம் தியானம் பண்ணணும். இந்த பாட்டையும் இந்த ஆடியோவையும் லிசன் பண்ணணும். அப்புறம் ஒருத்தருக்காவது சாப்பாடு கொடுத்துருக்கணும். தெருவில் இல்லாதவங்க பசியோடு இருக்கிறவங்களுக்கு இந்த 3 மட்டும் பண்ணிங்கன்னா போதும். இந்த டே வந்து இறைவனோட கையில் போயிடும்.